எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். இன்றைய திருப்பாவை பாசுரம் நாம் பார்க்கவிருப்பது பாசுரம் எண் 23. இது நான் சற்று முன்னர் புதிதாக கற்று இங்கு உங்களுக்காக பாடவிருப்பதால் நான் முதலில் பாசுரத்தின் ராகத்துடன் பாசுரத்தின் முதலில் பாடிவிடுகிறேன். அதன் பிறகு நான் அதற்கான விளக்கத்தையும் பொருளையும் உங்களுக்கு கூறுகிறேன். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும், மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும், மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து, சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து, சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து, சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் போக வேரி மயிர் போங்க எப்பாடும் பேந்துதறி, வேரி மயிர் போங்க எப்பாடும் பேந்துதறி, வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேந்துதறி, வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு, மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, போதருமா போலே நீ பூவை பூவண்ணா கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய, உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்கா சனத்திருந்து யாம் வந்த, சீரிய சிங்கா சனத்திருந்து யாம் வந்த, சீரிய சிங்கா சனத்திருந்து யாம் வந்த காரியமாராய்ந்து அருளேலோரெம்பவாய், சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியமாராய்ந்து அருளேலோரெம்பவாய். இந்த பாசுரத்தினுடைய பொருள்: மழைக்காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் பெருமைமிக்க சிங்கம் விழிக்கிறது. அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது. நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது. அதுபோல காயாம்பூ நிறத்தையுடைய கண்ணனே, நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலிலிருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய். வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம். இப்பொழுது இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக
வீட்டை கொடு, பொருளை கொடு, நகையை கொடு, வாகனத்தை கொடு என நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது. அவை நமக்கு அமைய வேண்டுமென்ற விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டுவிடும். எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும். இதைத்தான் ஆயர்குல பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என கேட்கிறார்கள். அவர்கள் கேட்பது என்ன? அந்த கண்ணனையே கேட்டார்கள். அவனோடு கலந்துவிட்டால் சோறு எதற்கு, வாகனம் எதற்கு, இதர வசதிகள் எதற்கு? அதற்கெல்லாம் மேலான பேரின்பமல்லவா கிடைக்கும். அதனால் அவனையே கேட்டார்கள் ஆயர்குல பெண்கள். இதுவே இப்பாசுரத்தின் விளக்கமாகும். நேற்று நாம் பார்த்த பதிவில் போல மார்கழி மாதத்தின் சிறப்புகள், மார்கழி மாதத்தில் ஏன் நாம் கண் விழிக்க வேண்டும், அதுவும் அதிகாலையில் ஏன் கண் விழிக்க வேண்டும், மார்கழி மாதத்திலே நான் மார்கழியாக உள்ளேன் என்று பகவானே கூறுகிறார். அப்படி என்றால் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் நாம் ஒரு வருடத்தை துவங்கும் பொழுது அந்த வருடமே நமக்கு மிகவும் இனிமையான ஒரு வருடமாகவும் செழிப்பு மிகுந்த ஒரு வருடமாகவும் அமைகிறது. அதிகாலையில் துயிலெழுந்து இந்த காலகட்டத்தில் இயற்கை சூழல் எவ்வாறு இருக்கும் என்றால் நமது எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக நமக்கு பயனுள்ள வகையில் அமையும். அதற்காக தான் அதிகாலையில் இந்த மாதத்தில் எழுந்திருக்கும் அந்த பழக்கத்தை முன்னோர்கள் மிகவும் வலியுறுத்தி வந்தார்கள். அதனையே பின்பற்றும் வகையில் இந்த திருப்பாவை பாசுரங்களும் நமது செவிகளில் அழகாக ஒலிக்கின்றது. மிக்க நன்றி.